ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ராகி யாரெல்லாம் சாப்பிடலாம், காலை நேரத்தில் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பாரம்பரிய விவசாயத்தில் பயிர் செஞ்சு விளைவித்த சோளம், கேழ்வரகு, கம்பு, வரகு, திணை, சாமை, குதிரைவாளி இது மாதிரியான பயிர்களை நாகரிகமற்ற உணவு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுட்டு பீட்சா, பர்கர், நூடுல்ஸ், பாஸ்தா அப்படின்னு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சர்க்கரை நோயிலிருந்து மாரடைப்பு வர நம்ம நோக்கி பாய தொடங்கிருச்சு. என்னதான் மருந்துகள் சாப்பிட்டாலும் உணவு முறையால் மட்டும்தான் நிரந்தரமான தீர்வை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ தான் நம்மளோட பாரம்பரிய உணவுகளுக்கு நம்ம மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம திரும்பி பார்க்குறப்ப நம்மளோட வயல்களில் சிறுதானியங்கள் பயிரிடப்படுறதில்ல. ஏன் நாம் சிறுதானியத்தை விளைவித்த பல நிலங்கள் கூட இன்னைக்கு கட்டடங்களாக மாறிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்த தானியங்களை இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து வாங்கி மில்லட் அப்படின்னு நம்ம கௌரவமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிறுதானியங்கள் அப்படிங்கிறதுல முக்கியமான பயிர்னா ராகியை சொல்லலாம். எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் கொண்டது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டது தான் இந்த ராகி. ராகி சாப்பிட்றதுனால அது நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகளை தருது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சிறுதானியங்களில் முதன்மையானதுன்னா ராகியை சொல்லலாம். ஆனால் ராகியை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னு பார்த்தோன்னா அது அவ்வளவு சுவையாலாம் இருக்காது. அதுலேயும் குறிப்பாக நம்மளோட முன்னோர்களோட சமையல் முறைப்படி பார்த்தோன்னா அவங்க செய்கிற ராகி களியை நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது. அதை கடிச்சோ மென்றோ சாப்பிட முடியாது, விழுங்க தான் முடியும். இதனாலேயே நம்மள பலருக்கு ராகி களியை பிடிக்காது. ராகி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் வெப்பத்தை தணிக்கிறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ராகியில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு, பற்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லது. குறிப்பாக கொளுத்தி எடுக்கிற இந்த கோடை காலத்தில் ராகியை சாப்பிட்றது நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா இது உடல் சூட்டை தணிச்சு நம்மளை குளிர்ச்சியாக வச்சுருக்கும். கோடையில் உடலோட வெப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் ராகியை உணவில் சேர்த்துக்கிறது உடல் வெப்பத்தை தணிச்சு உங்களை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கு வலிமையை தரதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்போட வலிமை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ராகி அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதில் அதிக அளவு புரதச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிகப்படியான தொப்பையால் அவதிப்படுறவங்க தொப்பையை முழுக்க கரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், தட்டையான வயிறை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தினைக்கும் காலையில் ராகி உருண்டையை சாப்பிடணும். அப்படி காலையில் நீங்கள் ராகி உருண்டையை சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான அமினோ அமிலங்கள், ட்ரிப்டோபன் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அதிகமாக பசி எடுக்கிறத தடுக்கும். உடல் எடையும் ஈஸியாக குறைச்சிக்கலாம். எலும்புகளை வலுவாக்குறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ராகியில் இருக்கக்கூடிய அதிக அளவு கால்சியம், விட்டமின் டிலாம் இருக்கு. இது எலும்புகளுக்கு பலம் தருது. அதுலேயும் குழந்தைகள், பெரியவர்கள் கூட இதை எளிதாக சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் ராகியை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ராகி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்கும். சீராக ரத்த அழுத்தத்தை வச்சிருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ராகி இருக்குல்ல, இது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது. ராகியில் அதிக அளவில் லெசித்தின், அதுவும் மெத்தியோனைன் அப்படிங்கிற தீமையை உண்டாக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் இருக்குல்ல, இது கல்லீரலில் தங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கூட கரைச்சிரும். ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ராகியில் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கிறதுனால இது ரத்த அணுக்களோட அளவை அதிகரிக்க செஞ்சு ரத்த சோகை ஏற்படுறதை தடுக்குது. வேலைப்பளு அதிகமாக இருக்கிறவங்க ராகியை அதிகமாக சாப்பிட்டா மன அழுத்தத்துலேருந்து கூட விடுபடலாம். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுறவங்க அடிக்கடி ராகியை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும்.
பால் சுரப்ப அதிகரிக்க செய்றதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு இந்த ராகி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பால் கொடுக்கிற தாய்மார்கள் அடிக்கடி ராகிய உணவுல எடுத்துக்கிட்டா, உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய சிவப்பணுக்களோட அளவு அதிகரிச்சு, பால் சுரப்ப அதிகரிக்கும். இந்த வீடியோல ராகி சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனிமே மிஸ் பண்ணாம ராகிய உணவுல சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.